ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மூலமாக பல்வேறு தகவல்களை நாம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா, புதிதாக ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை விண்ணப்பித்தவர்கள் அவர்களுக்காக தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்கு. இந்த அரசு பதவியேற்றதிலிருந்து 2 வருடத்திற்குள்ளாக 15 லட்சம் புதிய குடும்ப அட்டைகளை வழங்கியிருக்காங்க. ஆனால் கடந்த வருஷம் பெண்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது வழங்குறதுக்காக அந்த வேலைகள் ஆரம்பிக்கும்போது புதிதாக விண்ணப்பித்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு யாருக்குமே குடும்ப அட்டைகள் வழங்கப்படலை. கடந்த 7-8 மாதமாகவே யாருக்குமே குடும்ப அட்டைகள் வழங்கப்படலை. தற்போது அவங்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்குவதற்கான ஆயத்த பணிகளை இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு செய்தி வெளியிட்டு அவங்களுக்கான அறிவிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 7-8 மாதங்கள் யாருக்குமே குடும்ப அட்டைகள் வழங்கப்படலை. ஆனால் சமீபத்தில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் அந்த மாவட்டங்களில் மட்டும் 27,577 பேருக்கு குடும்ப அட்டைகள் வழங்கியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே குடும்ப அட்டைகள் தேவை அப்படிங்கிறனால விண்ணப்பித்தவங்க யாருக்குமே இது வரைக்கும் குடும்ப அட்டைகள் வழங்கப்படலை. அவங்களுக்கு இப்போ குடும்ப அட்டைகள் வழங்குவதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 45,509 புதிய குடும்ப அட்டைகள் தற்போது வழங்குவதற்கான வேலை தமிழ்நாடு அரசு ஆரம்பிச்சிருக்கு. யார் யாரெல்லாம் குடும்ப அட்டைகளை விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க மொபைலுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. அதில் அந்த அட்டையோட நம்பரு போன்ற தகவல்கள்லாம் அதில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரேஷன் கடை பணியாளர்கிட்ட அந்த காப்பியை காட்டி நம்ம கைரேகை விரலில் அதில் ரேகை சரிபார்ப்புக்கு நியாய விலை கடையில் நம்ம ரேகையை பதிவு செஞ்சுக்கணும். அப்படி பதிவு செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வருவதற்கு முன்னாடியே நீங்கள் ரேஷன் பொருட்களை நீங்கள் அந்த கடையில் வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது தான் அந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. ஆகவே நண்பர்களே, யாராவது குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு மெசேஜ் இருந்தால் அதை ரேஷன் கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பணியாளர்கிட்ட தெரிவித்து உங்கள் கைரேகை விரலில் ரேகையை பதிவு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக பொருட்களை ரேஷன் கடையில் வாங்கிக்கலாம். உங்களுக்கான புதிய குடும்ப அட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு அரசு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் தபால் மூலயமா. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மற்ற நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போன்ற நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.